நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, பயாப்ஸி எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பக்கத்துல வீடியோவும் போயிட்டே இருக்கு. பயாப்சிய வந்து ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட்ட குப்புற படுக்க வச்சு, அவங்க கிட்னி அதாவது முதுகு பக்கம் இருக்க சைடுல நம்ம யூசுவலா மார்க் பண்ணுவோம். இத வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து அல்ட்ராசவுண்ட் கைடட், இன்னொன்னு வந்து பிளைண்ட் டெக்னிக். அல்ட்ராசவுண்ட் கைடட்ங்கிறதுல வந்து அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் புடிச்சுட்டு நம்ம வந்து பயாப்சி பண்ணிக்கலாம். பிளைண்டுங்கிறது வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் வச்சு கிட்னி எந்த லெவல்ல இருக்கு, எந்த டெப்த்ல இருக்கு, எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறத பார்த்து, அதிலிருந்து நம்ம சின்ன சதை எடுக்க பார்க்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கிட்னி எங்க இருக்கு அப்படிங்கிறத அல்ட்ராசவுண்ட் மிஷின்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டெப்த்ல இருக்கு அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கிறோம். மெஷர் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்துக்கு போட்டு, அந்த இடத்த பூரா மறக்க வச்சுட்டு, சின்ன பிளேடு வச்சு ஒரு சின்ன நிக் அதாவது தோல் பகுதிய சின்னதா அறுத்து, அதுல நம்ம இந்த நீடில் பார்த்தீங்கன்னா, இதுதான் பயாப்சி கன். இந்த நீடில்ல வந்து நம்ம உள்ள போய் ஷூட் பண்றோம். இது வந்து நார்மலா 1.8 மில்லிமீட்டர்ஸ்க்கு த்ரோ பண்ணும். அதாவது 1.8 மில்லிமீட்டர் டிஷ்யூ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கிட்னிய கரெக்ட்டா எடுத்தோம். யூசுவலா இந்த ப்ரொசீஜர் ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல 1 வீக் ஸ்டே தேவைப்படும். ஏன்னா, அத ஆப்பரேஷன் தியேட்டர்ல வச்சு தான் பண்ணுவாங்க. இப்ப வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் மூலமா யூசுவலா வந்து நம்ம இந்த ரிஸ்க்க ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டோம். ரிஸ்கே இல்லன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க்க மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்ப பாட், கோர் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீடில் யூஸ் பண்ணி கிட்னிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து, அத நம்ம மைக்ரோஸ்கோப்ல பல விதங்களான ஸ்டெய்னிங்ஸ் போட்டு, எதனால இது கிட்னி வியாதி வந்திருக்கு? எதனால புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது? எதனால இந்த கிட்னி ஃபெயிலியர இது பண்ணிருக்கு? இந்த கிட்னி ஃபெயிலியர குணப்படுத்த முடியுமா? முடியாதா? இல்ல இதுக்கு மருந்து சாப்பிடணும்னா எவ்வளவு நாள் சாப்பிடணும்? என்ன மருந்து சாப்பிடணுங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு இந்த சின்ன கிட்னி பயாப்சில தெரிஞ்சிடும்.